அரசியல் அங்கத்திற்கு வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். ஆனால் நேற்றைய தினம் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாங்க. பத்திரிகையாளர் சந்தித்து விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன நடந்ததுன்னு வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி திரு ராசா அவர்கள் கொந்தளிச்சிட்டார். ஏன்னா அதற்கு காரணம் திருச்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு, அதோடைய தாக்கம் தான் நேற்று ராசா அவர்கள் பேசினது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 234 தொகுதியில் 108 107 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்கட்சியும் ஒத்துழைப்பு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோம். ஏன்னா அவங்ககிட்ட பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எங்கள் அணியிலேருந்தே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொல்லி நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யலை. ஒரு 6 மாதம் நான் பொறுத்திருக்கிறேன், அது வரைக்கும் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஆட்சிக்கு இந்த 3 வாரத்தில் பார்த்தோம்னா கடுமையான, அதாவது தொடர்ச்சியான பாலியல் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. கொலை கொள்ளை எந்த ஒரு விஷயமே மாறல. இப்போ அதெல்லாம் தான் அவர் மீன் பண்ணி கேட்குறாரு. நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போனீங்களே, டெல்லியில் போய் மோடி அவர்களை போய் சந்திச்சிங்க. மற்ற மாநில முதல்வர்களை, அதாவது அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், கேரளா, இந்த முதல்வர்கள்லாம் பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சந்திச்சு பேசினார். உங்களுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஒதுக்குனார். அந்த 10 நிமிஷத்துலையும் இவர் போய் பேசிட்டு வந்தது கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான். அது வேற கதை. ஏன்னா வெளியில சொன்னதான் நான் 10 நிமிஷம் பேசுறேன்னு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்குனாங்க. இவர் உள்ள ஏற்கனவே நம்ம துரை என்ன சொல்லியிருந்தாங்க இல்லையா, உள்ள போறதுக்கான நேரம், அங்கே போய் உட்காந்த நேரம், இது எல்லாமே இந்த 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்ப பேசுனது கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான். அதையும் அவர் கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன 10 நிமிஷம் மட்டும் தான் உங்களுக்கு ஒதுக்குனாங்களா? அதுக்கான காரணம் என்ன? திருச்சியில நடந்த கடந்த கூட்டத்துல நீங்க 18 நிமிஷம் பேசியிருக்கீங்க. கொஞ்சம் கூட அரசியல் ஒழுக்கம் இல்லாம, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு செய்யறாரு. அரசியல் ஒழுக்கம் இல்லாம நீங்க பிதற்றி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் வார்த்தையை சொல்லிக்கிறாரு. என்னன்னா, அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுனதுல இப்போ பொதுமக்களே நிறைய பேர் சொன்னாங்க. என்னன்னா, அதாவது தலைமைச் செயலகத்தில் இருக்கும்போது திரு விஜய் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிறோம். ரொம்ப அப்படியே காமா, அடக்கமா, சட்டமன்றத்துக்குள்ள பேச மாட்டாரு, அப்படியே அமைதியா, ஒரு இறுக்கமான முகத்தோட, ஒரு தயக்கத்தோட, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் இந்த புதுசாக ஒரு கம்பெனிக்கு ஜாபுக்கு போனவங்களே எப்படி பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போன சின்ன பசங்க, முதல் நாள் ஸ்கூலுக்கு போன குழந்தைங்களோ, இல்லை முதல் நாள் வேலைக்கு முதல்ல வேலைக்கு போகிற ஒரு இளைஞனோ எப்படி அந்த அலுவலகத்தில் உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த 3 வாரமாகவே அவர் உட்காந்துருக்கிறார். அப்படி தான் அவரோட பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதை தான் திரு ராசா அவர்களும் பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அப்படி தானே உட்காந்துருந்தீங்க, ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறி இருக்குது. முற்றிலும் மாறுபட்ட, அதாவது கூச்சல் போடுறீங்க, கத்துறீங்க. யார் உங்களுக்கு இது மாதிரி எழுதி கொடுத்தது? நீங்கள் பேசுகிற ஒரு மாடுலேஷனை தாண்டி இப்படி தான் பேசணும். அதாவது நம்ம எல்லாம் ஒரு நகைச்சுவையோட நகையாடுற மாதிரி பேசணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கத்தி கூச்சல் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். எங்களை திமுக தீய சக்தின்னு சொல்கிறீங்க, அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அல்ல சில்லு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் முதலமைச்சராக அந்த ஒரு ஒழுக்கத்தோட பேச வேண்டாமா? அல்ல சில்லுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அந்த அல்லு சில்லை தானே நீங்களாம் போய் நேரில் போய் பார்த்து அவங்களோட ஆதரவுலாம் கேட்டீங்க. அப்போ அந்த அல்லு சில்லை பார்த்து ஆதரவு வாங்குறீங்களே, அப்ப நீங்க பண்றது பேர் என்ன, தில்லுமுல்லா அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்யறாரு. ரொம்ப ஒரு கோவமாவே, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜய் ப்ரோ. ஆமா, அதை டைரக்டாவே கேட்டுட்டார். நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சார் சொல்றீங்களே, நாங்களும் உங்களை கேட்கலாமா? விஜய் ப்ரோ அப்படின்னு நாங்க பேசலாமா? அதே மாதிரி இந்த வார்த்தையை சொன்னார். அதாவது நல்லா என் வாயில வந்துடும் அப்படிங்கிறீங்களே, நீங்க முதலமைச்சர் மறந்துட்டீங்களா? அந்த இடத்துக்கு எவ்வளவு ஒரு ஒழுக்கம் தேவை. எல்லாரும், அதாவது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது, 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள்லாம் பேசுறாங்களே. அப்ப அதாவது சுற்றுச்சூழல் துறையை மறந்துட்டு சுற்றுலாத்துறைங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அமைச்சர்கள் பேசுற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, வாட் இஸ் திஸ் ப்ரோ, விஜய் ப்ரோ அப்படின்னு நாங்களும் பேசுவோம் அப்படின்னு கோவத்துல கொந்தளிச்சிருக்கிறாரு. அவர் பேசின ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல ராசா அவர்கள் பேசிக்கிறார். பேச எல்லாமே கோவத்தோட வெளிப்பாடு தான். அவர் எதுவுமே எழுதி வச்சலாம் படிக்கல. குறிப்பா அந்த தமிழ் தாய் வாழ்த்து பத்தி பேசும்போது இன்னும் பயங்கரமா பேசி, ஆமா, நாங்க இந்த மத்திய அரசோட EWS அதை எதிர்த்து நாங்க பேசியிருந்தோம். நாங்க எதிர்த்து நின்னோம். ஒரு மத்திய அரசோட சட்டத்துக்கு எதிர்த்து நிக்கிறத ஆட்சியவே கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போகும். ஆனாலும் நாங்க நின்னோம். அந்த மாதிரி உங்களால் நிக்க முடியுதா? அது குறித்து இன்னமும் நீங்க கண்டனமே எழுப்பல. ஏன்னா இவர் திருச்சியில ஏதோ பேசினாரு, ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பேசல. கச்சத்தீவு மீட்பு அது குறித்தோ, இல்ல மேகதாதுல அணைக்கட்டோ அவர்கள் பேசாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. இப்ப தேவையானதை எதுவுமே பேசல, தேவையில்லாதத ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸை ஒரு எனர்ஜி படுத்துறதுக்கு, ஏன்னா வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் கூட சொன்னாங்க இல்லையா, அதாவது தொண்டர்கள்லாம் கூட சொன்னாங்க இல்லையா, அவர் பேசுறவங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது அப்படின்னு, அதுக்காக தான் அவர் பேசிக்கிறார். ஏன்னா
பேசுறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவங்கள வந்து ஒரு மகிழ்ச்சி படுத்தணும். ஏன்னா அடுத்து வந்து அதே திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு ஒரு பிரச்சார கூட்டமாக தான் அதை அவர் பயன்படுத்தி இருந்தார். அதாவது மேகதாது பற்றி பேசல, கச்சத்தீவு பற்றி பேசல, பேச வேண்டிய பிரச்சனை எது பற்றி பேசலுமே ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. சமீபத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், இப்போ நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குற அப்படி சொல்லியிருந்தார். அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நீங்கள் ஏன் இன்னமும் வந்து துவக்கி வைக்கல, அதுக்கு ஒதுக்கின நிதி எவ்வளோ, ஏன் அதுக்கான காலதாமதம், உங்களுடைய உதவியாளர் விழாவுக்கு போகிறதுக்காக இதை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு பல கேள்வி கேட்டிருந்தார். நாங்கள் வந்து உங்களை விமர்சிக்காமலாம் இருக்க முடியாது. அதாவது ஆட்சியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிர்வாக சீர்கேட்டை வேணால் நம்ம வந்து விமர்சிக்காமல் இருக்கலாம், ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரி தவிர நாங்கள் விமர்சிக்காமலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தது, எப்படி நீங்கள் இதை பேசுனீங்க? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தூய சக்தியெல்லாம் இல்லை, அது ஒரு துப்பு இல்லாத சக்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பேசிக்கிறதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, முதல்ல இந்த ஆட்சி ஒரு 6 மாசத்துக்கு நிற்குமா, 6 மாசம் நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்னு கோவத்தில் கொந்தளிச்சிருக்கிறார். ராசா பேசுனதான் இன்றைய தினம் இணையதளம் முழுவதையும் வந்து கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்லலானே. அதே மாதிரி இன்னொரு காணொலி வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வில் வந்து ஒரு மாணவன் வந்து அவரை மதிக்காமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து இன்னொரு காணொலி ரொம்ப வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. என்னன்னா, ஆளுநர்கள் கையில் நான் வந்து இந்த என்னுடைய பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் புறக்கணிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆளுநர்கள் இது வரைக்கும் வந்தவங்கள நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க, தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் மாணவர்கள் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க, நாங்கள் அவர் கையிலலாம் வாங்க மாட்டோங்க அப்படின்னு. ஆனால் முதல் முறையாக ஒரு அமைச்சர் கையில் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாணவர் வந்து தடுத்திருக்கிறார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்கு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தன்னுடைய கல்வி விவரங்கள்ல சரிவர அவர் வந்து கொடுக்கல, வெளியில சொன்னது ஒன்று, ஆனால் அஃபிடவிட்ல கொடுத்தது ஒன்று. அப்போ வெளியில சொன்ன பட்டத்தை வாங்கினாரா இல்லையா, அஃபிடவிட்ல கொடுத்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு படித்த மாணவனா அவன் வந்து இத்தனை ஆண்டு காலம் உட்காந்து படிச்சிருப்பான், கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவன், நான் வாங்குற பட்டம் வாங்கினாரா இல்லையானே சந்தேகமா இருக்கக்கூடிய நபர் கையில நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் புறக்கணிச்சிருக்காங்க. இது வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு பெரிய தலைகுனிவு தான். ஏன்னா இந்தியா முழுக்க ஒட்டு பார்க்குறாங்க. ஒரு பட்டம் வழங்கும் விழாவில் தமிழக அமைச்சர், அதுவும் கல்வித்துறை அமைச்சரோட கையிலேருந்து நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாணவர் புறக்கணிச்சிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்த மாணவர்களோட வெளிப்பாடு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய படித்த மாணவர்களை நம்ம பார்க்குறோம். படித்த மாணவர்கள் என்ன சொல்கிறான், எப்படின்னே இது நடந்துச்சு, எப்படின்னே வந்தாங்க. இப்போ ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற மாணவர்களே, ஆமாம், நம்ம சந்திக்கிற அந்த மாணவர்கள் சொல்கிற எல்லாமே இது எந்த மாதிரி நடந்துச்சு, யாருன்னே ஓட்டு போட்டாங்க. அப்போது 35% தானே ஓட்டு போட்டிருக்காங்க, மீதி 65% வேணான்னு சொன்னாங்க. அப்போ இந்த 35% கூட்டத்தை வச்சு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த மாணவர்களோட ஒட்டுமொத்த மாணவர்களோட வெளிப்பாடாக தான் இந்த பையன் நடந்திருக்கிறாப்புல. ஆனால் அடுத்ததாக வந்து ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கல் குடிச்சிருக்காரு. இதுதான் இப்போ வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கு இந்தியா முழுவதும். கல் குடிச்சது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு 4000 ரூபா ஓய்வூதியமும் கொடுத்துக்கிறாரு. இது வந்து மக்களுக்கான அரசாக பார்க்குறேன், அங்கே இருக்கிற அரசு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பனைமரம் கல் இதை வந்து ஊக்குவிக்கிறது பல மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ஒடிசா மாநிலம். ஒடிசாவில் இந்த வருஷம் 20 லட்சம் பனை மரங்களை நடணும்னு அவங்க வந்து திட்டம் போட்டு அதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. இந்த வருஷம் 20, அடுத்த வருஷம் 18 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு செயல் திட்டமே வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒடிசாவில் வந்து இடி மின்னல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இங்கே வரக்கூடிய பெரும்பாலான புயல்கள் வந்து பார்த்தோம்னா அப்படியே நேராக இங்கே ஹைதராபாத் ஆந்திராவுக்கு போகும், இல்லைன்னா ஒடிசாவுக்கு போகும். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்லேயே. அதனால அங்கே ஒடிசாவில் வந்து இடி மின்னலோட இழப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அவங்க என்ன நினைக்க செய்கிறாங்கன்னா, கடந்த 11 வருஷத்தில் 4000 பேர் இந்த இடி மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து இதை வந்து பெருசாக பார்க்குறாங்க. 4000 பேர். ஏன்னா நம்ம ஊரில் இடி இடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னா சாதாரணமாக முடிச்சிடுவாங்க, அது ஒரு பெரிய செய்தியாகவே பார்க்கறது கிடையாது. இடி தாக்கி இறந்துட்டா அப்படியா, தலச்சம் புள்ளனா இடி உழுவதானேப்பா செய்யும், போகாதுன்னு கேட்குறான். இப்போ மழை நேரத்தில் ஏன்பா வெளியில் போகிற அப்படி முடிச்சிருவாங்க. ஆனால் அவன் வந்து அதை ஒரு பிரச்சனையாக பார்க்குறான். அதனால தான் 2015 அதை வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர் அப்படின்னு அதை அறிவிச்சிட்டு அதற்கான வேலை திட்டங்களை தொடங்கி அதில் ஒரு பகுதியாக தான் பனைமரம் நடவு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா இந்த பனைமரங்கள் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு இடிதாங்கி மாதிரி செயல்படுது, மின்னல் ஈர்ப்பிகளாக இருக்குது. அதனால நம்ம மக்கள் இதன் மூலம் பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க எங்கெல்லாம் வைக்கிறாங்கன்னா விவசாய நிலங்கள் எல்லாத்துலேயும் பனைமரம் நடுறாங்க. அடுத்து வந்து ரூரல் வில்லேஜஸ், அதாவது ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இந்த பனைமரம் நடுறாங்க. அடுத்து காடுகள் ஓரத்தில், காடுகளுக்கு வந்து ஒரு வேலி மாதிரி. அடுத்து வந்து முக்கியமான அங்கே இருக்கக்கூடிய நகரங்கள், குறிப்பாக சொல்லணும்னா மயூர்காஞ்ச், பாலசோர், பாத்ரக், காஞ்ச் இந்த மாதிரியான மாவட்டங்களில் பெரிய இழப்புகள் இருக்குது இந்த இடி மின்னல்னால. அப்போ அந்த மாவட்டங்களில் முக்கியமாக அதை வந்து பனை நடுறாங்க. இது ஏன் இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களா, மற்ற இடங்கள்ல
இல்லையான்னு கேட்டா மற்ற இடங்களையும் இருக்கு. குறிப்பா பங்களாதேஷ்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க, தாய்லாந்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து இடி மின்னலுக்கு மட்டும் இது போட்டா இடி மின்னல் வராம இருந்துருமானா கிடையாது. இதோட சேர்த்து அந்த வானிலை அவேர்னஸ் வேணும், அந்த மக்களுக்கு வானிலை விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க மழை பெய்யும் போதோ இடி இடிக்கும் போதோ மரங்களுக்கு கீழே நிக்காதீங்க, இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கணும். அதோட சேர்த்து இது வந்து மற்றவங்களை தாக்கிடும். ஏன்னா இது வந்து பனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 to 60 அடி உயரத்துக்கு வளரும். அப்போ உயரம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடி மின்னலை இந்த பனை உள்வாங்கிக்குது. இதோட சேர்த்து சுற்றுச்சூழலுக்கு இது வந்து பாதுகாப்பா இருக்கு. ரெண்டாவது பறவைகளுக்கான வாழ்விடமா இருக்கு, பறவைகள் பூச்சிகள் இவற்றுக்கான வாழ்விடமா இருக்கு. அடுத்து வந்து அங்க வரக்கூடிய இந்த புயல் மலைகளை வந்து தடுக்குது. ஏன்னா புயல் காத்து வேகமா வரத இது வந்து ஒரு இயற்கையான தடுப்பானா இருக்கு. அதையும் தாண்டி ஒரு நம்மளுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் இதுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அரசு வந்து இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இங்கே ஹைதராபாத்லையும் பார்க்குறோம். இங்கே ஒடிசா ஹைதராபாத் பார்த்தோம். கேரளாவில் இதுக்கு ஒரு படிப்பே இருக்கு. கேரளா டுடி டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சேர்ந்து இந்த ஒரு சான்றிதழ் படிப்பை கொடுக்குறாங்க. இது சான்றிதழ் படிப்புக்கு தங்கு இடம் உணவு எல்லாமே இலவசம். அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு படிக்கணும் 10,000 உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்டோட இந்த படிப்பு. ஆமா, இது எதுக்கு கொடுக்குறாங்க, இதுல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா எப்படி வந்து பனை ஏறுறது, அதாவது பாதுகாப்பா எப்படி பனை ஏறுறது, கல் இறக்குதல் எப்படி, கல் உற்பத்தி எப்படி செய்யறது, அதை வந்து என்ன மாதிரியான பதப்படுத்துறது, அதை எப்படி சந்தைப்படுத்துதல், இது எல்லாமே அதை கவர் பண்றாங்க. அப்ப அங்க வந்து கேரள அரசாங்கம் இதை ஒரு படிப்பாவே சொல்லி கொடுத்து பனை இறக்கும் தொழிலை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கு, ஆனா கல்லுக்கு கிடையாது. வெறும் பனைமரம் ஏறுறதுக்கான இதே மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நுங்கு இறக்குதல், பதநீர் இறக்குதல், அப்புறம் நுங்கு பதப்படுத்துதல், அப்புறம் இந்த பனை ஓலை மூலியமா கலை பொருட்கள் செய்யறது, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் மட்டும் தான் செய்யறாங்களே தவிர கல்லை வந்து இந்த அரசு ஒரு உணவுப் பொருளை அங்கீகரிக்க மறுக்குது. கடந்த அரசுட்டையும் பல கோரிக்கைகள் வச்சாங்க, இந்த அரசுட்டையும் பல கோரிக்கைகளை விவசாயிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, காலங்காலமா பனை விவசாயிகளோட கோரிக்கை இது வந்து பனங்கள்ங்கிறது எங்களுடைய உணவின் ஒரு பகுதி. அது வந்து பனம்பால் தென்னைப்பால் தான் நம்ம சொல்றது. ஏன்னா பனம் பால் தான் அது. அப்படிதான் அந்த மக்கள் வந்து அதை குடிக்கிறாங்க. பெண்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப இது பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்து இது வந்து போதைப் பொருள் கிடையாது. போதைன்னு பார்த்தா பழைய சோத்துலையும் தான் போதை இருக்குது. பழைய சோறு சாப்பிட்டா நம்மளால தூக்கம் கண்ணை சொருவோம். அப்ப இதற்கான விழிப்புணர்வு அரசாங்கம் கொடுத்து இந்த பனை விவசாயிகளை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கணும். அவங்களோட தொழிலை நசுக்கக்கூடாது. அங்கே வந்து முதலமைச்சர் போய் கட்டி பிடிச்சி பாராட்டி அந்த பணங்களில் வாங்கி குடிச்சிட்டு உதவித்தொகை கொடுத்துட்டு வர்றாரு. இங்கே பணம் இருக்கக்கூடிய விவசாயியை முழங்காலில் சுட்டு பிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அப்போ இதை மாற்றணும், மாறணும். இந்த விவசாயிகள் இந்த அரசுடையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். விவசாயிகளுக்கான அரசுன்னு சொல்றாருல, நான் விவசாயம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் விவசாயிகளோட வழி தெரியும்னார்ல, அவர் தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நேற்றைய தினம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து காரசாரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்களா, பெண்களை தொட்டா அவங்கள சுடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரியான சட்டங்களை, கடுமையான சட்டங்களை இங்கேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணாக இதை யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தோம்னா ஒருத்தன் வந்து பாலியல் கொடுமை செய்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அப்படின்னா அவனை வந்து பொது இடத்துல வச்சு கல்லால் அடிக்கிறது, கசையடி கொடுக்கறது, பொது இடத்துல மரண தண்டனையை நிறைவேற்றுறது. இப்போ பார்த்தோம்னா அரபு நாடுகள்லாம் ஒரு பெரிய கிரேனை கொண்டாந்து நிப்பாட்டி தூக்கில் போடுவாங்க. தூக்கில் போடும்போது அந்த குற்றத்தை செஞ்சவனோட குடும்பமும் அங்க இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பமும் அங்க இருக்கும். அந்த இரு பெற்றோர் முன்னிலையில அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் பொதுமக்கள் மத்தியில. அப்ப இதை வந்து அடுத்த முறை செய்யறதுக்கு பயப்படுவான்ல. இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சவனா சிறையில் தூக்கி போடுறாங்க, 15 நாள் ரிமாண்டு, அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும், 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவன் அது நடுவில் ஜாமீன்ல வெளியில வருவான். அப்படித்தானே விளாத்து குளத்தில் நடந்துச்சு. ஒரு முதியவரை கொன்னுட்டு, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுட்டு ஜாமீன்ல வந்து தானே அங்க 12ஆம் வகுப்பு மாணவியும் வன்கொடுமை செஞ்சான். அப்பே சரியான தீர்ப்பு கொடுத்தோம், அப்ப சரியான தண்டனையை கொடுத்துருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு தப்பு செஞ்சான் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவனை பொது இடத்துல நிக்க வச்சு கசையடி, ஒரு 50 கசையடி கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்தவனுக்கு அதை பார்க்குறவனுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு தோணுமா? அப்போ காவல்துறை வந்து கைது பண்றாங்க, கொண்டு போறாங்க, விசாரணை நடத்துறாங்க, சட்டப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா அந்த தண்டனையை பத்தி இந்த மக்களுக்கு, இந்த வன்கொடுமை செய்யறவனுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கு. அப்ப நடு ரோட்ல நிக்க வச்சு ஒரு 50 சவுக்கடி கொடுக்குறாங்க, இல்லைன்னா கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, இல்ல மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க சட்டப்படி. இதை செய்யும் பொழுது அதை பார்க்கிறவன் திருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு ஆசையை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான பெண்களோட ஆசை அதுதான். அவனை அந்த இடத்துல நிக்க வச்சு அடிச்சு கொள்ளணும்,
கொல்றதை தாண்டி அவனை அந்த இடத்துல நிக்க வச்சு அடிச்சு அவனுக்கான தண்டனையை கொடுத்துடணும். அதை பார்க்கறவன் அடுத்தவன் அதை செய்ய மாட்டான் அப்படிங்கறத பெரும்பாலான மக்களோட எண்ணம். படி அவன் குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்ட பின்பு இந்த தண்டனை நிறைவேற்றணும் தான் எல்லாரோட கோரிக்கை. ஆமா ஆமா ஆமா. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிற குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருக்க பல பெட்ரோல் வண்டிலாம் திரும்பி அரசு எடுத்துக்கிச்சின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்லாம் வந்து இணையதளத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது உண்மையா என்ன நடக்குது? இல்லை, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா, அதுக்கான எந்த ஒரு அதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் முன்னாடியே எந்த ஒரு தயாரிப்பும் செய்யாமல் ஏற்கனவே பெட்ரோல் வண்டி இருக்குல்ல, ஒரு காவல் நிலையத்துக்கும் ஒரு பெட்ரோல் வண்டி இருக்கும். இப்போ அண்ணா நகர் காவல் நிலையம்னா அங்கே ஒரு பெட்ரோல் வண்டி இருக்கும். அந்த பெட்ரோல் வண்டியை வச்சு தான் இரவு ரோந்து எல்லாமே போவாங்க. இப்போ அந்த பெட்ரோல் வண்டி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டாங்களாம். எதுக்கு அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஸ்டிக்கரிங் பண்ணி பிங்க் கலர்ல ஒட்டி இன்னும் ஒரு 2-3 நாள்ல துவக்கி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்துக்கு இந்த வண்டியை பயன்படுத்த போறாங்களாம். அப்ப இந்த எல்லா வண்டி கொண்டு போயிட்டாங்க. எதுக்குன்னா அந்த ஸ்டிக்கரிங் ஒட்டுறது, புதிதாக கொள்முதல் எதுவுமே புதுசா வாங்கல. இந்த வண்டி எல்லாமே திமுக அரசுல இந்த பெட்ரோலுக்காக கொடுத்தது. இந்த பொலேரோ கார்ல வருவாங்களே அது. இப்ப இன்னைக்கு எல்லா வண்டி அங்க போயிடுச்சு. அப்ப இன்னையில இருந்து அடுத்து இவங்க துவக்கி வைக்கிற நாள் வரைக்குமான மக்களோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? அப்ப எல்லா வண்டியும் அங்க போயிடுச்சு, எல்லா வண்டி கொண்டு போயிட்டதா சொல்றாங்க. இங்க காவல் நிலையத்தில் இருந்த எல்லா வண்டியும் அங்க கொண்டு வர சொல்லிட்டாங்க. எல்லாம் நாங்க கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், அங்க இன்னும் மட்டும் ஸ்டிக்கரிங் வேலை பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களோட பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நாங்க எப்படி ரோந்து போறதுன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு ரோந்து போறதுக்கு எங்ககிட்ட வாகனம் கிடையாது. ஏன்னா அந்த பொலேரோ வாகனத்துல தான் அந்தந்த லிமிட்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்குலாம் ரோந்து போவாங்க. அப்ப நாங்க இன்னைக்கு ரோந்து போகலன்னா குற்றச்செயல் நடைபெறாம இருக்குமா, குற்றச்செயல் நடந்துருச்சுன்னா நாங்க எப்படி பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது காவலர்களோட கேள்வியா இருக்கு. பலர் இது குறித்து சமூக வலைதளம் எழுதிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை தினம் அரசாங்கத்தினையும். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.